3303 வாட்டர் சப்ளை அண்ட் வேஸ்ட் வாட்டர் இன்ஜினியரிங் ஓகேவா. ஸோ ரெகுலேஷன் 2021 இந்த எக்ஸாம் வந்து டிசம்பர் 2 வந்து அன்னைக்கு நடக்க போகுது. ஸோ அதில் 11A பார்த்தோம் அப்படின்னா சர்ஃபேஸ் அண்ட் சப்சர்ஃபேஸ் வாட்டர் ரிசோர்ஸ் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ப்ரிடிக்டிங் டிமாண்ட் ஃபார் வாட்டர். ஸோ அதிலே வந்து அர்த்தமெட்டிக் மெத்தட் இருக்கும். நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட், டிக்ரிமெண்டல் டிக்ரீஸ் மெத்தட். ஸோ அந்த ப்ராப்ளமும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சிட்டிக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த அனாலிசிஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வாட்டர் பார்ன் டிசீசஸ், என்னென்ன வாட்டர் பார்ன் டிசீசஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார் போர்ட்டபிள் வாட்டர். இது ஜஸ்ட் ஒரு 6 மார்க் மாதிரி கேட்கலாம் ஓகேவா. சேர்த்து 13 மார்க்காக கேட்கணும் அப்படின்னா இந்த ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் இது மூணும் சேர்ந்து ஒன்றா கேட்பாங்க ஓகேவா. ஸோ 11A பொறுத்தளவில் இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 11B படிக்கணும் அப்படின்னா இந்த இன்டேக் ஆஃப் வாட்டரை கண்டிப்பாக படிச்சிருங்க ஓகேவா. ஸோ மேக்ஸிமம் ஒரு 4 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இந்த இன்டேக் ஆஃப் வாட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இன்டேக் ஆஃப் வாட்டர் பார்த்துக்கோங்க. பம்பிங் அண்ட் கிராவிட்டி ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் 12A பொறுத்தளவில் ஸோ டிசைன் ஆஃப் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோங்க. அதில் இந்த ஏரேட்டர்ஸ் இது அது ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் கோகுலேஷன், ஃப்ளாக்குலேஷன் அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து செடிமெண்டேஷன் எய்டட் வித் அந்த செடிமெண்டேஷன் இருக்கும். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்லோ ஸ்லாண்ட் ஃபில்டர் அண்ட் ரேபிட்ஸ் அண்ட் ஃபில்டருடைய டிஃப்ரென்ஷியேஷனும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்லோஸ் அண்ட் ஃபில்டர் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் ஸ்லோஸ் அண்ட் ஃபில்டர் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா ரேபிட்ஸ் அண்ட் ஃபில்டர். ஸோ ரெண்டுக்குமே இண்டிவிஜுவலாக டயக்ராம் வித் டிஃப்ரென்ஷியேஷன் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 12B பொறுத்தளவில் டிஸ்இன்ஃபெக்ஷன், நெக்ஸ்ட் சாஃப்டனிங், ரிமூவல் ஆஃப் அயன் அண்ட் மேக்னஸ், அப்புறம் டீஃப்ளூரைசேஷன், டீசாலினேஷன் ப்ராசஸ். ஸோ இது எல்லாத்தோடைய கன்ஸ்ட்ரக்ஷன், மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ இது எப்படி ப்ராசஸ் ஆகுது, என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் இந்த 12Bயில் இருக்கிற டாப்பிக்கில் கவர் பண்ணிடுங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 13A பொறுத்தளவில் 13Aல என்ன படிக்கணும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் படிச்சுக்கோங்க. அதில் லே அவுட் எப்படி பைப் ஃபிட்டிங் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் அந்த ஹைட்ராலிக் பைப் லைன், அந்த வால்வ்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கணும் ஓகேவா. அப்படி இல்லை அப்படின்னா இந்த 13B இந்த லீக் டிடெக்ஷன் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த லீக் டிடெக்ஷன் ஒரு பைப்பில் நடந்துச்சு அப்படின்னா அது எப்படி நம்ம அதை டிடெக்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அப்புறம் பம்பிங் ஸ்டேஷன், அப்புறம் ஹவுஸ் சர்வீஸ் கனெக்ஷன். இந்த ஹவுஸ் சர்வீஸ் கனெக்ஷன் மேபி இது வந்து பார்ட் சில கூட கேட்கலாம் ஓகேவா. இது வந்து ஜஸ்ட் ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுத்து இது நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க, ஸோ இது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கூட கேட்பாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த 14A பொறுத்தளவில் சானிட்டரி சீவேஜ் ஃப்ளோ எஸ்டிமேஷன் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த சீவர் மெட்டீரியல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீவர் டிசைன் ஓகேவா. கண்டிப்பாக இந்த டிசைன் ஆஃப் சீவர்ல இருந்து ப்ராப்ளமும் கேட்பாங்க. அதே மாதிரி அது எப்படி டிசைன் பண்ணணும் அந்த ப்ரொசீஜரும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராங் ட்ரைனேஜ் அண்ட் ஸ்ட்ராங் ரன் ஆஃப் எஸ்டிமேஷன். கண்டிப்பாக இதுல இருந்து ப்ராப்ளம் கேட்கணும் அப்படின்னா இந்த சீவர் டிசைன்ல இருந்து கண்டிப்பாக நம்ம கிட்ட ப்ராப்ளம் கேட்பாங்க ஓகேவா. ஆர் வேற என்ன படிக்கலாம் அப்படின்னா 14Bல கண்டிப்பா இந்த சீவர் அப்ரெண்டிசஸ் படிச்சுக்கோங்க. கண்டிப்பா இது கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன சீவர்ல என்னென்ன கரோஷன்ஸ்லாம் அக்கர் ஆகும். நெக்ஸ்ட் அந்த பிளம்பிங் சிஸ்டம் ஃபார் ட்ரைனேஜ், ட்ரைனேஜ்ல என்னென்ன பிளம்பிங் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. அப்புறம் பில்டிங்ல எப்படி ட்ரைனேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி படிக்கணும் ஓகேவா. நெக்ஸ்ட் 15A பொறுத்தளவில் இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸை இம்பார்ட்டண்டா படிச்சு வச்சுக்கோங்க ஓகேவா. கண்டிப்பா இதை கேட்பாங்க. மேக்ஸிமம் இது கிட்டத்தட்ட 4 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இது கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ படிச்சு வச்சுக்கோங்க. ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ், நெக்ஸ்ட் ட்ரிக்லிங் ஃபில்டர். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு டயக்ராம் இருக்கும். டயக்ராம் வரைஞ்சு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஓகேவா. ஸோ தெரியலனாலும் பரவாயில்ல, டயக்ராம்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இது மாதிரி இப்படி நடக்கும், ஸோ நெக்ஸ்ட் செடிமெண்ட் ஆகும், நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம அப்படி ரிமூவ் பண்ணோம், அந்த மாதிரி உள்ள கண்டென்ட்டை படிச்சு வச்சுக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து சீக்வென்சிங் பேக்
ரியாக்டர் அதுதான் எஸ்பிஆர். மேபி இது வந்து 2 மார்க்ல கூட கேட்கலாம். ஓகேவா? யுஏஎஸ்பினா என்னது அப்படின்னு கூட 2 மார்க்ல சும்மா ஒரு டெஃபினிஷன் மாரி கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ 15 பி பொறுத்தளவுல இந்த ஸ்லட்ஜ் டைஜஷன் ப்ராசஸ மறக்காம படிச்சு வச்சுக்கோங்க. இது எப்படி இங்க ஆக்டிவிட்டி ஸ்லட்ஜ் ப்ராசஸ் படிக்கிறீங்களோ, அதே மாரி இங்க ஸ்லட்ஜ் டைஜஷன் ப்ராசஸ் கண்டிப்பா படிச்சு ஆகணும். ஓகேவா? படிச்சிருங்க. அதே மாரி டிஸ்போசல் ஆஃப் ஸ்லட்ஜ். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் இந்த வாட்டர் சப்ளை வந்து 4 கிரெடிட் பேப்பர். ஸோ எக்ஸஸா படிக்கிற மாரி தான் இருக்கும். ரொம்ப கன்டென்ட் படிக்கிற மாரி இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம உட்காந்து படிங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நீங்க பிசி புண்ணியாங்கிற புக்கு கூட நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ.